வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது முருகப்பெருமானோட ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஆர்ச்சேஞ்சல் மைக்கிளோட கார்டு எடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இது ஒரே பைல். ஓகே, இதில் வர மெசேஜ் உங்களுக்கு பொருந்தனா எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா விட்டுடுங்க. தோற்றவர்கள் என்றால் கர்வம் கொள்ளுங்கள். எஸ், முருகப்பெருமான் சொல்கிற மெசேஜ் இதுதான். நீங்கள் தோற்று போயிட்டேன்னு எந்த இடத்துலையும் நீங்கள் அவமானப்படவோ அழுகவோ கூடாது. சரியா? ஸோ தோத்துட்டியா, டோன்ட் வரி, தட்டி விட்டுட்டு எந்திரிச்சு போயிட்டே உனக்கான வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. வேலை சார்ந்து நீங்கள் இந்த மெசேஜ் பார்த்துட்ருக்கீங்க, முருகப்பெருமானோட மெசேஜ் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிக்கான வழியை அந்த முருக கடவுள் உங்களுக்கு காட்டுவார். ஓகேவா? கண்டிப்பாக காட்டுவார். தெரியுதா? எஸ், வேலை சார்ந்துன்னா ப்ரொமோஷன் கிடைக்க சான்சஸ் இருக்குது, இன்க்ரிமெண்ட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு நல்ல உங்களோட ஃபேஸ் வேல்யூவாக அங்கே இருக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல. இல்லை நான் இப்போ தான் புதுசாக தேடிட்டுருக்கேன், வேலை எனக்கு கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்க சான்சஸ் நிறைய இருக்குது. 99% சான்சஸ் இருக்குது. ஸோ மும்முரமாக தேடுங்க, உங்களோட தகுதியை வளர்த்துக்கோங்க, நல்ல ஆக்டிவ் மோடில் இருங்க, சோர்ந்து போயிருக்காதீங்க. தோல்வி மனப்பான்மையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சாலும் அது சரியாக வராது. ஓகேவா? எத்தனை வாட்டி வேணால் நம்ம தோற்று போயிருக்கலாம், ஆனால் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் இப்போ புதுசாக நான் செய்கிறேன், புதுசாக கற்றுக்கிறேன், புதுசாக தேடுறன்ற ஒரு புது தேடலோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தேடுற விஷயம் உங்களுக்கு சேரும் அப்படிங்கிறது தான் முருகப்பெருமானோட ஆன்சர். ஓகேவா? காலையில் எழுந்திரிச்சி முதல் வேலையாக நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்க வேணால் இருந்துக்கோங்க. ஓகேவா? பட் எந்திரிச்சோன்னே உங்களோட காலை கடனெல்லாம் முடிச்சுட்டு முதல்ல கடவுளுக்கு ஒரு வழிபாடு செய்யுங்க. ஓகேவா? ப்ரேயர் ஃபஸ்ட்டு, மற்றதெல்லாம் அப்புறம் தான். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறது கூட அப்புறம் தான். ஓகேவா? இது எதுக்கு காலையில் எந்திரிச்சோன்னே செய்ய சொல்கிறேன்னா, அந்த நாள் முழுக்கவே உங்களுக்கு அந்த இறை ஆற்றல் உங்கள் கூட இருக்கும். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு தேடிட்டு இருக்கீங்க, சரியா? வேலை சார்ந்து இருக்கலாம், குழந்தை வரம் சார்ந்து இருக்கலாம், வீடு வாசல் எதுவாக வேணா இருக்கலாம். உறவு சார்ந்தும் ஏதாவது ஒரு தேடல் இருந்ததுன்னா முதல்ல கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள், பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள், ஒரு இறை ஆற்றலை உங்களுக்குள்ளே புகுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட என்ன ஒர்க்னாலும் நீங்கள் பாருங்கள். இது ஏன் முதல்னு சொல்கிறேன்னா, எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு பிடிச்சவங்களுக்கு தான் குட் மார்னிங் சென்ட் பண்ணுவோம். ஓகேவா? மார்னிங். ஸோ அதே மாதிரி தான் அந்த கடவுளுக்கு நம்ம ரொம்ப பிடிச்சவங்களாக இருக்கோம். எஸ், நான் ஒன்று அணுதினமும் நினைக்கிறேன் அப்படிங்கிறதே ஒரு பெரிய வரம் தானே. ஸோ அது கடைப்பிடிச்சி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்டெப் மேலே தான் ஏறுவீங்க. சரியா? ஸோ கொஞ்சம் மார்னிங் எழுந்திரிச்சிக்கோங்க. ஓகேவா? அட்லீஸ்ட் ஒரு 5 o'clock எழுந்திரிச்சிக்கோங்க. இறையாற்றல் கூட உங்களை நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியும் மெசேஜ் வருது. சரியா? சில நேரங்களில் எதிர்பார்ப்பு அதிகமாக எதிர்பார்க்கமா, அதிகமாக ஆசைப்படுறோமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உங்களோட எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான டென்ஷன் கொஞ்சம் குறையும் அப்படின்ற மாதிரி இருக்குது. மற்றவர்களிடமிருந்து அதிகமான எதிர்பார்ப்பை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம், நீங்களும் சில விஷயங்களுக்கு நோ சொல்ல கற்றுக்கோங்க. எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் தலைமையில் ஏற்றி போட்டுக்காதீங்க. சில விஷயங்கள் உங்களால் முடியும்னா முடியும், முடியலன்னா முடியல அப்படின்ற மாதிரி கரெக்டாக கிளியராக சொல்லிவிடுங்க. இதனால் பல பேர்கிட்டேருந்து மன வருத்தத்தை நீங்கள் தவிர்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுவும் முருகப்பெருமானோட மெசேஜ் தான். ஓகேவா? எஸ், 1-2 பிரச்சனை தான் இருக்கும். இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்களா? மினிமம் 1, 2, 3, 4 பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் உங்கள் மனம் எப்படின்னா, அது ஒரு பூத கண்ணாடி வச்சு ஒரு 4 பிரச்சனையை 4000 பிரச்சனை மாதிரி அலசி அரைஞ்சிட்ருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ முருகப்பெருமான் கொடுக்குற மெசேஜ் அவ்வளோலாம் இல்லை. ஓகேவா? உனக்கு பிரச்சனை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வேணால் உங்களோட பிரச்சனையை நீங்கள் லிஸ்ட் எடுங்க. ஓகேவா? இது தீர்க்கிற பிரச்சனை, இது தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னு 2 சைட் போட்டுக்கோங்க. தீர்க்க முடியாத பிரச்சனை, உங்களால் இந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு இருந்ததுன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க, அதை அப்படியே விட்டுடுங்க. தீர்க்கக்கூடிய பிரச்சனை இருந்துச்சுன்னா அது எப்படி தீர்க்கலாம், எது ஃபஸ்ட்டு, எது செகண்டு, எது தேர்டு, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பிரச்சனையை பற்றி பயப்படாதீங்க, கவலை கொள்ளாதீங்க. அது வேஸ்ட்டு. பயப்படுறதுனாலையோ கவலைப்படுறதுனாலையோ பிரச்சனை தீராது. நம்ம அதை போய் ஒரு ஸ்டெப் பார்த்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சிக்கல் இருந்துச்சுன்னா பேசாமல் அதை அப்படியே விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு முருகப்பெருமான் உங்களுக்கு அறிவுரை கூறுகிறார். ஓகேவா? எஸ், வேலை சார்ந்து தான்ப்பா நான் இதை பார்க்குறேன். நான் இப்போ வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், வேலை கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னாலும் கிடைக்கும். சரியா? ஸோ வேலை சார்ந்து அட்டகாசமாக இருக்குது. தேடிட்டு இருக்கீங்கன்னா மும்முரமாக தேடுங்க. உங்களுக்கான ஒரு சுதந்திரத்தை வளர்த்துக்கோங்க. ஓகேவா? யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க, யாரையும் சார்ந்து இருக்காதீங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக நீங்களே மூச்சு விட்டுக்கோங்க. இது உறவு சார்ந்தும் சொல்கிறேன். எங்கேயுமே போய் மாட்டிக்காதீங்க, ஒரு கட்டுண்டு கிடக்காதீங்க. சரியா? அதுதான் நான் சுற்றி வலிச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஒருத்தரோட ஞாபகத்தில் இருக்கலாம் அப்படின்னா இருக்கலாம், பட் அது கொஞ்சம் நேரம், கொஞ்சம் சில மணித்துளிகள் இருக்கலாம். 24/7 யாரையாவது பற்றி நினச்சிக்கிட்டு, யாரையாவது பற்றி யோசிச்சுக்கிட்டு உங்களோட வளர்ச்சியை நீங்கள் தடை பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரியும் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? சில பேர் சில விமர்சனம் உங்களை நோக்கி சொல்கிறாங்கன்னா
இந்த காதில் வாங்கி நல்ல விமர்சனமாக இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லை இந்த விமர்சனத்துக்கெலாம் நான் ஆள் இல்லைன்னு கேட்டால் இந்த காதில் வாங்கி அந்த காதில் அந்த விமர்சனத்தை விட்டுட்டு போயிட்டே இருங்க. எதிரிகள்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, எனிமீஸாக இருக்கலாம், இல்லை வேண்டாதவங்க உங்களை பற்றி ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் போய் பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ முருகக்கடவுள் என்ன சொல்கிறாரு, தீமையுடன் போராடுவது உன்னுடைய வேலை அல்ல. சரியா? தீமைனா உங்களுக்கு தீமை தர எல்லா விஷயமும் தீமை தான். சரியா? ஸோ அது கூட நீ போராடிட்டு இருக்காத, அந்த வேலையை என்கிட்ட விட்டுடு. நீ உன்னோட வாழ்க்கைக்கான முன்னேற்றமான பாதையை மட்டும் நோக்கி போயிட்டே இரு. மற்றபடி எந்த கவலையும் மனசில் தூக்கி போட்டுக்காத, யாருக்கிட்டேயும் வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்றாரு. எஸ், நல்லாயிருக்கு. கார்டு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சிட்டு தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஏன்னா ஏஞ்சல்ஸாக இருக்கட்டும், முருகப்பெருமானாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வழிபடுற வேறு கடவுள், வேறு இறையருளாக இருக்கட்டும், உங்களுக்கான ஏதோ ஒரு சூட்சமமாக காட்டிகிட்டு இருக்காங்க. அந்த பிரபஞ்சத்தின் வழியில் நான் கூட இருக்கேன், நீ தோல்வியை கண்டு பயப்படாத, ஏதாவது மன வருத்தம் இருந்தால் அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்க மெசேஜஸ். நீங்கள் சரியாக கண்டுக்காத மாதிரி இருக்குது. ஓகேவா? புது விஷயங்கள் ஏதாவது தொடங்கணுன்னா மட்டும் கொஞ்சம் யோசிங்க. இந்த டைம் அது அவ்வளோ சரியில்லை அப்படின்ற மாதிரி முருகப்பெருமான் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறார். ஓகேவா? புது விஷயங்கிறது உங்களுக்கு தெரியாத விஷயங்களை பற்றி, எனக்கு இதில் அனுபவமே இல்லைப்பா, நான் இதை செய்யட்டுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு இது சரியான டைம் இல்லை. உங்களுக்கு அனுபவம் நல்லா தெரிஞ்ச விஷயம், எனக்கு இது A to Z அப்படி தெரியும் அப்படின்னா ஒரு சுய தொழில் தொடங்குறதா இருக்கலாம், இல்லை வேறு எந்த விஷயமா இருக்கலாம், செய்யலாம். ஓகே, இதை பற்றி எனக்கு பெருசாக அறிவு ஞானம் எதுவுமே இல்லை, பட் மற்றவங்க செய்கிறாங்க அப்படின்றதுக்காக நானும் செஞ்சு இதில் வெற்றி பெறலாமான்னு கேட்டால் சாரி, அதுக்கு ஏற்ற மாதிரி கார்ட்ஸ் வரல. ஓகேவா? ஸோ அது கொஞ்சம் தவிர்த்துருங்க. மற்றது எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க, ஏதோ ஒரு சிக்கல், ஓகே, எதுவாக வேணா இருக்கலாம், ஒரு சார்ந்திருக்கலாம், பணம் சார்ந்திருக்கலாம், தொழில் சார்ந்திருக்கலாம், எது வேணா இருக்கட்டும். ஓகே, மனசில் பாரமாக இருக்குது, இது சரியாகுமா அப்படின்னு தெரியலன்னா கண்டிப்பாக சரியாயிடும். ஓகேவா? உங்களுக்குள்ளே இருக்கிற இறையாற்றலே அது சரி பண்ணிடும், சரியாயிடும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். மனசார அந்த இறைவன்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்குள்ள ஒரு இறைவன் இருக்கார். ஓகேவா? தூங்கிட்டு இருப்பார், அவரை தட்டி எழுப்பி அவருக்கான தியானம் பண்ணி மெடிடேஷன் பண்ணுங்கள். மனசு எப்போதுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. சரியா? எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குங்களோ அவ்வளோ மகிழ்ச்சி ரெட்டிப்பாகும். யாராவது ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்க, ட்ரிகர் பண்ணுறாங்க, கள்ள தூக்கி போடுறாங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. சரியா? யார்கிட்டையும் இந்த ஒரு 20-25 நாளைக்கு எந்த வேண்டாத விவாதங்கள்லாம் இதெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல எனர்ஜி, உங்களோட இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா அந்த ரீடிங், ஸோ உங்களோட எனர்ஜி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ உங்களோட எனர்ஜியை நீங்கள் காப்பாற்றி வச்சுக்கோங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு என்ன வேணுமோ, என்ன முதல் கட்ட தேவையோ அதை நீங்கள் அடி எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது உறவு சார்ந்தும் இருக்கலாம், வேலை சார்ந்தும் இருக்கலாம். வேலை சார்ந்துன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு நல்ல டைம், தேடுங்க. ஆல்ரெடி நான் இன்டர்வியூ போயிருக்கேன், அந்த வேலை கிடைக்குமானா கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உருண்டு புரண்டாத வேலையில் போய் உட்காந்துருங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? தேங்க்யூ. பபாய்.